CV சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களெல்லாம் கூடி திரு SP வேலுமணி அவர்களை அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு தேர்வு செய்திருக்கிறார்கள். டாக்டர் C விஜயபாஸ்கர துணைத் தலைவர் என்று தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த லெஜிஸ்லேட்டிவ் யூனிட்டுடைய கோரடா, அதற்கான பொருளாளர், அதற்கான செயலாளர் அப்படின்னு அவர்களுடைய தேர்வு ஒன்றாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அணியாக செயல்பட்டு அவர் எங்களைத்தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு அப்படின்னு அங்கீகரிக்கணும்னு நேற்று சட்டமன்ற பேரவை செயலாளர்கிட்ட தெரிவித்த நிலையில் இரண்டு தரப்புமே பிளவில்லை என்று சொல்லுகிறார்கள். நேற்றுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிளவில்லை அப்படின்னாரு. இன்னைக்கு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் சபாநாயகரை சந்தித்து திரு SP வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிப்பது குறித்து, அந்த அங்கீகாரம் குறித்து சபாநாயகரிடம் பேசி வருகிறார் CV சண்முகம் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள். நம்முடைய திரு TV சோமு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள். ரெண்டு தரப்புமே ஸ்பிளிட் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு நியூவான்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறாங்க. CV சண்முகம் கூட அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த நிலையை சேலஞ்ச் பண்ணலை. ஆனால் சட்டமன்ற குழு அப்படின்னு வரும்போது ரெண்டு நிலைகளாக, ரெண்டு யூனிட்டாக அவங்க பிரிந்து செயல்படுறாங்க. ஒரு ஸ்பிளிட் என்பது அவங்க மறுத்தாலும் கூட இன்னெவிட்டபிள் அப்படின்னு பார்க்குறதா, சமரசத்துக்கான சூழலும் வாய்ப்பும் இருக்கா, அது கடந்து போயிருக்கா? அதாவது சட்டப்படி பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறத விட கட்சி நிர்வாகிகள் அப்படி பொதுக்குழு, செயற்குழு இப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் முடிவெடுக்கும். ஆனா இது நிச்சயம் பிளவுதான். இத சொல்லுவாங்கல்ல, இது சட்னினா இட்லி கூட நம்பாதுன்னு, அந்த மாதிரி இப்ப இத்தனை எம்எல்ஏக்கள் தனியா நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது அப்புறம் இது பிளவு இல்லை அப்படிங்கிறது இது ஏற்கத்தக்கதாக இருக்காது. தவிர இவருக்கு எங்களுக்கு இன்னும் பொதுச் செயலாளர் இவருதான் எடப்பாடி பழனிசாமி. அவரு நாங்க சொல்றதை பேசணும் இப்படிங்கிற மாதிரி தான் இவரை பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ளேயே பேசி அந்த பொதுக்குழு செயற்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா அது வேற. இந்த பகிரங்கமா பொதுச் செயலாளருடைய முடிவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இது பிளவு இல்லை, இன்னும் அவர் தான் எங்களுக்கு இது விரிசல் விழுந்த கண்ணாடி ஒட்டாதுங்கிறீங்களா? நிச்சயமா இல்ல சாரி அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியல் கண்ணாடி ஒட்டும். ஆனா இப்போதைக்கு இந்த சூழல் பாக்குறப்ப இந்த பிளவு இல்லைன்னு நீங்க சொல்றதை ஏற்கிறேன். ஒட்டினாலும் பிம்பம் பார்க்க நல்லா இருக்குமா? அதை சொல்லுங்க. அதுதான் மெயினான விஷயம். ஒட்டினாலும் நல்ல ஒரு பேசாம ஹரி சினிமா டைரக்டர் ஆயிடலாம். நல்ல உதாரணம். அது ஒட்டினா கூட விரும்பத்தகாத, அதாவது விரும்பத்தகாதன்னு இல்லை, ஒரு மனதார ஒட்டாத விஷயம் எடுபடாத மாதிரி அந்த பிம்பமும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தானே இருக்கும். அது மாதிரி இவங்க சேலஞ்ச் பண்றாங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்ட்டு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய அவர் இவங்களுடைய சூழலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது வரல. அவரு இப்ப இது பிளவுதானே தவிர இது பிளவு இல்லை அப்படின்னு சொல்றது நம்மளுக்கான ஒரு சூழல். ஏன் இந்த நியூவான்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறாங்க? அவர் தான் எங்க பொதுச் செயலாளர். மற்றதெல்லாம் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அவர் நிலைப்பாட்டை விமர்சித்து நாங்க NDAல இல்ல, திமுகவோட கூட்டணி எடுக்க முயற்சி தப்பு இப்படியெல்லாம் சொல்லிட்டு, நாங்க விஜய்க்கு ஆதரவு, முதல்வருக்கு ஆதரவு அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா அவர் எங்க பொதுச் செயலாளர்னு சொல்வது ஒரு லீகலிஸ் அப்படின்னு பாக்குறதா, அதுல ஒரு சட்ட நுணுக்கம் இருக்குங்கிறத பாக்குறதா? இன்னொன்னு, அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க, அதே வேளையில பொதுக்குழு கூட்டுங்க, ஓப்பனா பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சோ அங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம், அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற நிலையை பொதுக்குழுல சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா அந்த நிலைப்பாட்டை? இல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த அளவுக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த அளவுக்கு விலகி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க அப்படின்னா பொதுக்குழு வச்சு அவரை தள்ளி வைக்கிறதுக்கான விஷயம், அந்த பொறுப்புல இருந்து எடுக்கிறதுக்கான விஷயம் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா தாவேக கூட தாவேக 107 தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் 4-2-8 எம்எல்ஏக்கள் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இவங்க அப்படின்னா இந்த தேசத்தின் நலனுக்காக அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க. யாரு? இந்த SP வேலுமணி,
இவங்களுடைய அணியினர். அப்ப பட் இந்த இவங்களுக்கான பொதுக்குழுக்கு திரு அமைச்சர் பழனிசாமி அவர்களை நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? திரு பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்யலாம், அது ஒரு வாய்ப்பு. ஆனால் அதிமுகவுடைய சட்டமன்ற விதிகள் அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் எல்லாருக்கும் பைகாட். அன்னைக்கு பொதுக்குழுக்கு பொதுச் செயலாளரை நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விதி தான் தொடர்கிறது. ஏன்னா அவர்கள் தொண்டரை தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. சோ பொதுக்குழு கூடினாலும் கூட திரு பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி காலத்துக்கு முன்பாக நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? இல்ல, ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இப்ப திமுக அதிமுகவுடைய பைலால இரட்டை தலைமை அப்படிங்கிறது கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கிடையாது, இங்க இருந்தது. சோ இதுக்கேற்ற மாதிரி வளைத்துக் கொள்ளும் கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இங்க மேல இருக்கிறவங்க மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், இவங்களுடைய செயல்பாடு என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். சிவிஎஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இல்ல, மற்ற கூட்டணி கட்சிகளா எங்களோட இல்ல, எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு, அதுதான் இப்போ தோழமை நிலைப்பாடு அப்படிங்கிறாரு. சோ இவங்க they have broken ranks with பிஜேபி, அவங்க பிஜேபியில இருந்து விலகி நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிஜேபி அனுகூலத்தை பயன்படுத்துவாரா? சோ அவர் அந்த உறவை தொடருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த அரசியலை பொறுத்தவரை பார்த்தா ஆம் என்றால் இல்லை, இல்லை என்றால் ஆம் அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம். அது சரி. இவங்க சொல்றது நேர் எதிர்மாறா இருக்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பொதுச் செயலாளர் கிடையாது, ஆனா நாங்க என்டிஏல இருக்கிறோம் அப்படிங்கறது கூட அவங்க அந்த மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது இப்ப விரைவில் தெரிஞ்சு போயிரும். அது வெளிப்படையா 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.